Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நிலவின் மேற்பரப்பில் ஒரு கன சென்டிமீட்டருக்கு 23,000 எலக்ட்ரான்கள் என்கிற அடிப்படையில் பிளாஸ்மாக்கள் நிறைந்திருப்பதை சந்திரயான் 2 ஆர்பிட்டர் வெளிப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் வருங்காலத்தில் நிலவை நோக்கிய மனித திட்டங்கள், ஆய்வு மையங்கள், ரோபோக்களை உருவாக்க முடியும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். 2019ஆம் ஆண்டு நிலவுக்கு அனுப்பப்பட்ட சந்திரயான் 2 லேண்டர் அங்கு தரையிறங்க முடியாவிட்டாலும் அதன் ஆர்பிட்டர் நிலவை சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஆர்பிட்டர் நிலவை பற்றிய முக்கிய தரவுகளை வழங்கியிருக்கிறது. சந்திரனின் வளிமண்டலத்தில் இருக்கும் பிளாஸ்மாவின் அளவை சந்திரயான் 2 ஆர்பிட்டர் தரவாக சேகரித்துள்ளது. முதலில் பிளாஸ்மா என்றால் என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன். இப்போ பொருள்களுக்கு 3 நிலைகள் இருக்குன்னு நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கிறோம் இல்லையா? திடம், திரவம், வாயு. ஆனா உள்ளபடியே பாத்தீங்கன்னா பொருள்களுக்கு வேற நிலைகளும் இருக்கு. அது மாதிரி இருக்கிற ஒரு 4வது நிலை பேர் தான் பிளாஸ்மா. இயற்கையில நம்ம எப்போ பிளாஸ்மாவை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, மின்னல் அடிக்குது இல்லையா? அந்த மின்னலுக்குள்ள இருக்கிறது பிளாஸ்மா. ஒரு கன நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், கண் மூடி திறக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனா சூரியன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் முழுக்க ஆல்மோஸ்ட் பிளாஸ்மா தான். ஸோ இப்போ இந்த திடம், திரவம், வாயு நமக்கு தெரியும். இந்த பிளாஸ்மானா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ அணுக்கு அணுக்கரு இருக்கு, அதை சுத்தி எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த எலக்ட்ரான்கள் எல்லாத்தையும் நீங்க நீக்கிட்டீங்கன்னா இருக்கிறது பிளாஸ்மா. அப்ப பிளாஸ்மானா என்ன அர்த்தம்னு சொன்னா, எலக்ட்ரான் அணுவனுடைய கருவோட பிணைஞ்சிருக்காது. அணுவோட கருக்கள்லாம் தனித்தனியா இருக்கும், இந்த எலக்ட்ரான்லாம் சுத்தி இருக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு சூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். எலக்ட்ரான்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடலுக்குள்ள அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா அணுவனுடைய அணுக்கரு இருக்கும். ஸோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அணுக்கரு அப்போ பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். இணைஞ்சிருந்ததுன்னா ஆட்டம்க்கு சார்ஜ் இல்லை இல்லையா, நியூட்ரல் இல்லையா, அப்படி இருக்காது, இப்படி இருக்கும். இதுதான் பிளாஸ்மா நிலை. சந்திரனை சுற்றியுள்ள பிளாஸ்மா விநியோகத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ விஞ்ஞானிகள் எஸ்பேண்ட் டெலிமெட்ரி எனும் ஒரு புதுமையான முறையை பயன்படுத்தினர். அதன் மூலம் சந்திர வளிமண்டலத்தில் ஒரு கன சென்டிமீட்டருக்கு சுமார் 23,000 எலக்ட்ரான்கள் என்ற வியக்கத்தக்க உயர் எலக்ட்ரான் அடர்த்தியை வெளிப்படுத்தின. இதற்கு முன்பு நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையங்கள் கண்டறிந்த பிளாஸ்மாவின் அளவை விட 100 மடங்கு அதிகம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின்னால நிலா வரும்போது உங்களுக்கு சூரிய ஒளி அதுல படுவது குறையும். அந்த சமயத்துல குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா வியப்பா என்ன பார்த்தாங்கன்னா, திடீர்னு 4 நாட்கள் மிக அதிகமாக உயருது, இயல்பை விட அதிகமாக உயருது. 23,000 எலக்ட்ரான், அந்த டென்சிட்டி 23,000 எலக்ட்ரான் பர் சென்டிமீட்டர் கியூப், அந்த மாதிரி லெவலுக்கு உயர்ந்து போச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் என்ன தெரிய வந்ததுன்னா, பூமிக்கு இருக்கக்கூடிய காந்த புலத்துல நிலவனுடைய தாக்கம் ஏற்பட்டு நிலவுல இப்படி உருவாகுது. அப்படி இது ஒரு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு. பிளாஸ்மாவை பற்றிய புதிய கண்டுபிடிப்பு நிலவின் ஒட்டுமொத்த தன்மையை அறிந்து கொள்ள உதவும் என கூறப்படுகிறது. எலக்ட்ரான்கள் அதிகமாக இருப்பதால் நிலவு தளங்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் பூமிக்கு இடையான தொடர்பில் தடங்கல்களை ஏற்படுத்தலாம் என்பதால் அதிக அதிர்வெண் கொண்ட சாதனங்களை பயன்படுத்த இந்த கண்டுபிடிப்பு உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல மின்சாதன பயன்பாடு, மனித குடியேற்றம் என பல்வேறு விதமான ஆய்வு நடவடிக்கைகளுக்கு பிளாஸ்மாவின் செறிவு பற்றிய இஸ்ரோவின் கண்டுபிடிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.